Fishermen in Chennai staged a protest on Sunday at Thiruvanmiyur Kuppam against the demolition of their houses by the Greater Chennai Corporation. The corporation is demolishing constructions built less than 40 meters from the coastline, citing encroachment. However, the fishermen claim that their houses had existed for decades and denied violating any laws. மீனவர்கள் தான் இந்த மண்ணின் மைந்தர்கள். அதனால இதை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே 2010க்கு முன்னாடி எப்படி நாங்கள் இங்கே வாழ்ந்து நின்றாங்களோ அந்த 350 குடும்பம் அவங்களுக்கு இங்கே வீடு வேணும், அந்த நிரந்தரமான வீடு வேணும். அவங்க கட்டி தந்தாலும் பரவாயில்ல, கட்டி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்களே கட்டிக்கிறோம். அதனால் அந்த இது எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, நாங்கள் இப்போ மனு கொடுக்க போகிறோம். எல்லாருக்கும் மனு கொடுத்துட்டு அதுக்கும் யாரும் செவி சாய்க்கலனாக்கா ஒரு தமிழகம் தழுவிய ஒரு போராட்டம், சமுதாய லெவலில் கண்டிப்பாக நடக்கும். அதை வெகு விரைவில் நல்லபடியாக முடிஞ்சிச்சுனாக்கா பார்க்கலாம். இல்லைன்னா வெகு விரைவில் நம்ம இந்த ஆட்சியாளரும் சந்திப்பாங்க, அதிகாரத்தில் இருக்கிற நம்ம எப்படி சொல்ற அதிகாரிகளும் கண்டிப்பாக சந்திப்பாங்க. The Chennai Metropolitan Development Authority is awaiting approval from the Tamil Nadu State Coastal Zone Management Authority to carry out a beach redevelopment project worth 100 crore rupees in the city.